பிக் பாஸ் முத்துக்குமரனை நான் வந்து அவுட் பண்ணியிருக்கேன். மக்களே, படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை பார்த்து வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு என்னதான் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. இந்த டைலாக் வந்து ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு பொருந்துமோ அதே அளவுக்கு நம்ம தீபக்கும் வந்து பொருந்தும். வயசான ஆள் மாதிரியே தெரியுது. இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வயசு பையன் மாதிரியே தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. சின்ன பையன் மாதிரியே வந்து பண்ணுறாரு. ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வயசு பையன் மாதிரி தான் வந்து தெரிகிறாரு. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து கொஞ்சம் வந்து சுருக்குன்னு யாரா ஒருத்தவங்க வந்து பேசினாங்க அப்படின்னா ரகடாக பேச வச்சுட்டு வந்து பேசியிருந்தார். எப்போ இந்த மீச தாடியெலாம் வந்து எடுத்தாரோ அந்த நாளில் இருந்து இந்த ஆள் பார்க்கறதுக்கு குழந்த மாதிரியே வந்து தெரியாது. இந்த ஆள் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படி என்ன நடந்தது, ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருமை பீத்துறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, டிடிஎஃப் டாஸ்க் 2 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கும்போது ரவுண்ட் 2ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் நடந்தது. ஸோ நம்ம இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அருண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்துக்குமரனை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பஸர் வந்து அடித்தோடனே வேகமாக ஓடி போய் முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து அதே வேகத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்தீங்கன்னா பெல்லை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறார். ஸோ பெல் அடித்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபோட்டோ வந்து எரித்து அவர் வந்து வெளியில் வந்து அவுட் பண்ணி வந்து அனுப்புகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நோட் பண்ண நம்ம தீபக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏடா டே என் நண்பனுடைய ஃபோட்டோவை எடுத்து அடிச்சுட்டு இருறா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா, பஸர் அடித்த உடனே கிட்டுன்னு என்ன வேகன்றீங்க சும்மா கிருட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஓடுறாரு. சட்டன்னு வேகமாக ஓடி போயிட்டு ஃபோட்டோ வந்து பிச்சுக்கணும். அருணுடைய ஃபோட்டோ வந்து பிச்சை வேகத்தில் ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து பெல் அடிக்கிறார். சுற்றி எடுத்து ஒரு ஸ்டைல் வந்து பண்ணிவிட்டு ஒரு அடிப்பார் பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். அடித்த உடனே இந்த மாதிரி சொல்கிறாரு, இவர் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஆளாக வந்து இருக்காரு. நம்ம வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2லாம் வந்து பார்த்துட்டோம். இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் வந்து இவரை வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை தூக்கி வச்சு வந்து இருக்கிறாரு. அவர் அந்த கையில் அந்த சுற்றியை வச்சுட்டு ஒரு ஸ்டைல் பண்ணுவார் பாருங்க. ஐயோ சாமி, இந்த ஆள் வந்து என்ன இது, இந்த வயசு பையனா யாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிஷ கிளிப்பு தான். அந்த 2 நிமிஷ கிளிப்பில் இவரை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ஆர்வம் வரும். இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து காட்டினார். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ எரிச்சிட்டு அப்புறம் தான் அந்த அளவு பேசிகிட்டே வந்து ஃபோட்டோ வந்து எரிப்பார். எரிச்சிட்டு அப்புறமா தண்ணி வந்து குடிப்பார். குடிச்சு கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவுண்டவுனே வந்து ஆக மாட்டார். அவர் ஓடின வேகம் அந்த அளவுக்கு சட்டன்னு ஓடுவார், பிச்சின்னு வருவார். உடனே பார்த்தீங்கன்னா மணியை வந்து அடிப்பார். அடிச்சுட்டு ஒரு ஸ்டைலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏர் வாங்கிக்கின்னு வந்து தண்ணி குடிப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் முத்து வந்துட்டு எனக்காக இதுகளை இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் மூச்சு வாங்காத தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை கொடுத்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. தீபக் அவர்கள் இந்த மாதிரி வந்து முத்துக்காக இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணது ஒரு புரோஜனமான விஷயமா. முத்து வந்து பின்னாட்களில் வந்து தீபக் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து கண்டிப்பாக தீபக்காக வந்து நிற்க மாட்டார். ஆனால் தீபக் வந்து ஏன் வந்து முத்துக்காக நிற்கிறாருன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அந்த இடத்துல முத்துக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் அவரோட இண்டிவிஜுவல் கேமை வந்து ப்ளே பண்ணணும். அவர் வந்து இண்டிவிஜுவலாக கேம் ஆன மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஆனால் நிறைய பேர் வந்து அவர் வந்து முத்துடைய ஃபோட்டோ வந்து எடுத்து எரிச்சார். அதனால தான் இவர் வந்து அருண் ஃபோட்டோ வந்து எடுத்து எரிச்சார் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எனக்கு தீபக் அவர்கள் இண்டிவிஜுவலாக வந்து கேம் விளையாடணும், அதை தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். யார் கூட வந்து கூட்டணி சேராமல் சிறப்பாக வந்து தனியாக வந்து விளையாடணுன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க.